உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் கிரக அடைவுகள், உங்கள் ராசியிலே சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெறாரு, சூரியன் ஆட்சி பெறாரு, அதே போல் 8ஆம் இடத்தில் செவ்வாய். இது பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்போ நிறைய மீனராசி என்பர்களுக்கு இப்போ கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தீரக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு 7 சனியில் என்ன ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி தகராறு பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாகி இப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என் கணவர் குழந்தைய கொடுக்க மாட்டாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். பேசுனீங்க செஞ்சீங்கன்னா அது தீர்வு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்களே எங்கேயாவது யாராவது கூப்பிட்டு பேசுனீங்கன்னா கூட நீ இதெல்லாம் சொல்லாதம்மா, இதெல்லாம் செய்யாதீங்க சார், அதெல்லாம் நடக்காது சார்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய பெண் நல்ல வசதியாக, வரக்கூடிய வரன் நல்ல வசதியாக, நல்ல பேர் புகழோட நல்லா சம்பாதிக்கக்கூடிய வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம், உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ள மாதம். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. கொஞ்சம் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் திருமணம் நடந்தே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய நேரம். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு என்னென்னா குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் கையை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள், அவங்களுக்காக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம், முடிவுக்கு வரக்கூடிய நேரம். உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு நெருக்கடி இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அந்த நெருக்கடி தொடருமானு கேட்டால் சில பேருக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கான நேரம். சில பேர் யார் அப்படின்னா முக்கியமாக யாரெல்லாம் கமிஷன் பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். யாரெல்லாம் கெமிக்கல், அதே மாதிரி ஃபார்மசிட்டிக்கல், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், சாஃப்ட்வேர் சம்மந்தமான துறையில், டிஜிட்டல் சம்மந்தமான துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அவங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய நேரம்.
யாரெல்லாம் இன்ஜினியரிங் சம்மந்தமான துறையில் இருக்கீங்கன்னா அவங்களெலாம் கொஞ்சம் நஷ்டங்கள் வரும் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புதுசாக டெவலப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. புதுசாக கடன் வாங்கி கண்டிப்பாக தொழிலை நடத்தாதீர்கள். இன்ஜினியரிங் பண்ணுறீங்க, அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம், கவனமாக இருங்க. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை சூப்பராக செய்யலாம். வெளிநாடு ஏற்கனவே ட்ரை பண்ணி நிறைய பேர் பணத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. பணத்தை கட்டி போகணும்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு ஏமாற்றம் வருமானம் கண்டிப்பாக வரும். ஜெனியூன் சோர்ஸஸில் யாராவது இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைக்கும், இல்லை நீங்கள் ஃபாரின் அப்ளை பண்ணால் கிடைக்கும், இல்லை படிச்சுட்டு வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை தான் செய்து கொள்வது சிறப்பு. அதற்கான வாய்ப்புகள் உறுதியாக வரும். அதை செய்து கொள்வது நல்லது. வெளிநாட்டிலையும் இருக்கேன் சார், நான் இப்போ மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன் சார், வேலை போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். பயப்படாதீங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நேரம். சூப்பராக ஒரு இடத்துல நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்க போகுது. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானங்கள்லாம் தீரக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே. அதுமாதிரி நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படிச்சிங்க, கடைசியில் வேலை வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி செய்யாதீங்க. கடன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம். எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் 4 பேர் சேர்ந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன், இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு செய்யுங்க. அதில் பாசிட்டிவாக இருந்தால் செய்யுங்க, நெகட்டிவாக இருந்தால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் முயற்சிகள் பண்ணாதீங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு தான். அதுவும் முக்கியமாக 7.5 சனி நடக்கிறதுனால சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு விரதம் இருந்து முடிஞ்சால் அன்னதானம் பண்ணிங்க. ஏன்னா ராசி மேலே சனி போகும்போது என்னன்னா அன்னதானம் செய்வது சிறப்பு. முக்கியமாக தயிர் சாதம் அன்னதானம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கான முயற்சிகளை மீனராசியில் செய்யலாம். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னா, நல்ல நாட்கள் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி உங்களுக்கு பண வரவு வரும். அதற்கான முயற்சிகள், அதற்கான வேலைகளை செய்வது சிறப்பு.